ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹாப்பி லைஃப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் ஆழ் மனதின் அற்புத சக்தி அந்த புத்தகத்தினுடைய 9வது அத்தியாயம் அதுதான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அத்தியாயம் தான். நம்ம எல்லாருமே லைஃப்பில் செல்வம் சேர்க்கறதுக்கு பணம் சம்பந்தமான விஷயங்களில் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அதை தீர்ப்பதற்கான அந்த வழிமுறையை நம்ம ஆழ் மனதின் சக்தியை உபயோகப்படுத்தி எப்படி அதை தீர்க்கலாம் அப்படின்றதற்கான விஷயங்கள் தான் இதில் இருக்குது. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆழ்மனதின் சக்தியை செல்வங்கள் பெற எப்படி உபயோகிப்பது, அப்புறம் நமக்கு ஏன் எதுவுமே நடக்கலை, நம்மளுடைய செல்வம் ஏன் சேர மாட்டேது, செல்வத்தின் உண்மையான ஆதாரம் என்ன, அப்புறம் செல்வ செழிப்பு அப்படின்றது நம்ம மனசில் தான் இருக்குது, அதை உணர்ந்து வாழ சிறந்த வழி என்ன, அப்புறம் தூக்கத்திலேயே செல்வத்தை எப்படி வளர்ப்பது, அதில் இருக்கக்கூடிய தடைகளை எப்படி நாம் உணர்ந்து அதற்காக செயல்படுவது அப்படின்ற விஷயங்களை எல்லாம் தான் இதில் பார்க்க போகிறோம். ஐ ஹோப் உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்கள் லைஃப்க்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாபகமாக நம்ம சேனலை லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த புக்குடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு நான் போடுறதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இதை புக்கை நீங்களே வாங்கி வச்சு படிக்கணும், நம்ம லைஃபுக்கு தேவையான விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதை நீங்கள் டச் பண்ணி இந்த புக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்க்கலாம். ஆழ் மனதின் சக்தியை செல்வங்கள் பெற எப்படி உபயோகிப்பது. உங்களுக்கு பணப்பிரச்சனை இருந்தால், செலவுகளை சமாளிப்பது கடினமாக இருந்தால், உங்கள் ஆழ் மனதில் உங்களிடம் அளவிற்கு அதிகமாகவே உள்ளது என்று நம்பவில்லை என்று அர்த்தம். வாரத்தில் சில மணி நேரங்களே வேலை செய்து பணம் சம்பாதிக்கும் பல ஆண்களையும் பெண்களையும் உங்களுக்கு தெரியும். அவர்கள் போராடவோ கடினமாகவோ உழைக்கவில்லை. செல்வந்தராக ஒரே வழி நெற்றி வியர்வை சிந்த உழைப்பதுதான் என்ற எண்ணத்தை கைவிடுங்கள். ஓகேவா? ஸ்மார்ட் ஒர்க் தான் முக்கியம். அது அப்படி இல்லை. அதிக முயற்சி இல்லாமல் வாழ்வதுதான் சிறந்தது. உங்களுக்கு பிடித்ததை செய்யுங்கள். அதில் கிடைக்கும் மகிழ்ச்சிக்காக, சுதந்திரத்திற்காக. வருடத்திற்கு $75,000 சம்பாதிக்கும் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கும் ஒருவரை நான் அறிவேன். சென்ற வருடம் 9 மாத கப்பல் பயணம் செய்து உலகின் பல்வேறு அழகான இடங்களை பார்வையிட்டார். அவர் என்னிடம் தான் அந்த அளவு மதிப்புடையவர், தகுதியுடையவர் என்று தன் ஆழ் மனதை நம்ப வைத்ததாக கூறினார். அவரது நிறுவனத்தில் வாரத்திற்கு $100 சம்பாதிக்கும் பலருக்கு தொழில் பற்றி அதிகம் தெரியும் மற்றும் அவர்களால் அதனை சமாளிக்க முடியும் என்றும், ஆனால் அவர்களிடம் எந்த ஒரு லட்சியமோ ஆக்கப்பூர்வ எண்ணங்களோ இல்லை. ஆழ் மனதின் அற்புதங்களிலும் அவர்களுக்கு நாட்டம் இல்லை என்று கூறினார். அடுத்து, செல்வ செழிப்பு மனதில் உள்ளது. ஒவ்வொரு தனி மனிதனின் ஆழ் மனதில் இருக்கும் சாதாரண நம்பிக்கைதான் செல்வ செழிப்பு. நான் லட்சாதிபதி என்று கூறுவதில் நீங்கள் லட்சாதிபதி ஆகிவிட முடியாது. செல்வ செழிப்பை பற்றி, நிறைவை பற்றி உங்கள் மனதில் ஒரு எண்ணத்தை நீங்கள் வளர்ப்பீர்கள். அடுத்த, கண்ணுக்கு புலப்படாத ஆதரவு. மக்களில் மிகப்பெரிய பிரச்சனை அவர்கள் கண்களுக்கு புலப்படாத துணைகள் இல்லாமல் இருப்பதுதான். வியாபாரம் விழும் பொழுது, பங்குச்சந்தை இறக்கம் அல்லது முதலீட்டில் நஷ்டம் வரும் பொழுது அம்மனிதர்கள் உதவி எதுவும் இல்லாதவர்கள் போல காணப்படுவர். ஆழ் மனதின் ஆற்றலை திறமையாக பயன்படுத்த முடியாததே இது போன்ற நிலைமைக்கு காரணம். ஆழ் மனதின் அளவற்ற சக்தியை பற்றிய விழிப்புணர்வு அவர்களுக்கு இல்லை. ஏழ்மை மனதை கொண்டவன் வறுமையான சூழ்நிலைகளையே பார்க்கிறான். மாறாக வளமையான மனதை உடையவன் தான் விரும்பும் அனைத்தையும் காண்கிறான். மனிதன் எப்பொழுதும் வறுமையிலேயே வாட வேண்டும் என்பதில்லை. வளமும் தேவையானவையும் பெற்று மேலும் நிறைய எஞ்சும் விதமாகவும் பெறலாம். நம் வார்த்தைகளுக்கு நமது மனதின் வேண்டாத எண்ணங்களை மாற்றி நல்ல எண்ணங்களை ஏற்படுத்தும் சக்தி உண்டு. அடுத்து, செல்வத்தை உணர்ந்து வாழ சிறந்த வழிகள். ஓகேவா? நம்ம செல்வத்தை பற்றி அதை உணர்ந்து அதை பெறுவது, அதை பற்றி வாழ்வதற்கு சிறந்த வழிகள். இந்த பகுதியை படிக்கும் பொழுது எனக்கு செல்வமும் வெற்றியும் வேண்டும் என்று கூறலாம். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. இது என்ன அப்படின்றத முக்கியமாக சொல்கிறாங்க. மேனிஃபெஸ்ட் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த விஷயம் சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 முறை 5 நிமிடங்களுக்கு மீண்டும் மீண்டும் செல்வம், வெற்றி என்று கூறுங்கள். இந்த வார்த்தைகளுக்கு அதீத சக்தி உண்டு. இவை உங்கள் ஆழ் மனதின் உள்ளிருக்கும் சக்தியை குறிக்கிறது. உங்களுக்குள் இருக்கும் நிறைவான சக்தியின் மீது உங்கள் மனதின் நங்கூரத்தை பாய்ச்சுங்கள். அப்படி செய்யும் பொழுது நிலைமையும் சூழ்நிலையும் அதற்கேற்ப உங்கள் வாழ்க்கையில் அமையும். நீங்கள் நான் செல்வந்தன் என்று சொல்லவில்லை.
உங்களுக்குள் இருக்கும் நிஜமான சக்தியில் வாழ்கிறீர்கள். செல்வம் என்ற வார்த்தையை சொல்லும் பொழுது உங்கள் மனதில் எந்தவித முரண்பாடும் இல்லை. செல்வத்தை பற்றியே எண்ணங்களை சிந்திக்க சிந்திக்க அந்த உணர்வில் வாழ துவங்குவீர்கள். செல்வத்தை பற்றிய உணர்வு செல்வத்தை வளர்க்கிறது. இதை எந்நேரமும் மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். உங்கள் ஆழ் மனது வங்கி போன்றது, உலகளாவிய நிதி நிறுவனம். அதில் நீங்கள் எதை முதலீடு செய்தாலும் அது பெருகி வளர்கிறது. செழிப்பானாலும் சரி, வறுமையானாலும் சரி, செல்வத்தை தேர்ந்தெடுங்கள். அடுத்த, செல்வத்தை பற்றிய உங்கள் உறுதிமொழி ஏன் தோற்று போகிறது அப்படின்றத சொல்கிறாங்க. என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த புக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தான் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம லைஃபுக்கு தேவையான எல்லா விஷயங்களும், செல்வம், அப்புறம் நோய் நொடி இல்லாமல் வாழ்கிறது, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அமைதி, இந்த மாதிரியான, அப்புறம் குடும்ப பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இதில் நிறைய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது நம்ம லைஃபுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு. இதை நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் டச் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் இந்த புக்கை பர்ச்சேஸ் பண்ணலாம். நானும் அந்த இதில் தான் வாங்கினேன். ஸோ உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, செல்வத்தை பற்றிய உங்கள் உறுதிமொழி ஏன் தோற்று போகிறது? கடந்த 35 வருடங்களாக நான் பலரிடம் பேசியுள்ளேன். வழக்கமாக புகார்தான். நான் பல வாரங்களாக, மாதங்களாக நான் செல்வ செழிப்புடன் இருக்கிறேன் என்று சொல்லி பார்த்தேன். ஒன்றும் நடக்கவில்லை. அவர்கள் நான் செல்வ செழிப்புடன் இருக்கிறேன் சொல்லும் பொழுதே தனக்குத்தானே பொய் சொல்லிக்கொள்வதாக உணர்ந்தார்கள் என்று கண்டுபிடித்தேன். ஒரு மனிதர் என்னிடம் நான் சோர்வடைகிற வரை நான் செழிப்பாக உள்ளேன் என்று சொல்லி பார்த்தேன். இப்பொழுது நிலைமை இன்னும் மோசமாகிவிட்டது. அந்த வாக்கியத்தை நான் சொன்ன பொழுது அது உண்மையில்லை என்று எனக்கு தெரியும். அந்த வார்த்தைகள் வெளியிலிருந்து வந்ததால் அவரது உணர்மனது அதை நிராகரித்து அதற்கு நேர்மறையான விளைவை ஏற்பட்டது. மனதளவில் ஒரு விவாதத்தை தொடங்கக்கூடியதாக இல்லாவிட்டால் உங்கள் உறுதிமொழி வெற்றி பெறும். இந்த மனிதனது வார்த்தைகள் குறைபாட்டை சுட்டி காட்டியதால் விஷயம் மோசமாகி நேர் எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தியது. நீங்கள் உண்மை என்று உணர்வதை உங்கள் ஆழ்மனது ஏற்றுக்கொள்ளும். வெற்றான வார்த்தைகளையோ வாக்கியங்களையோ அல்ல, மேலோங்கி இருக்கும் எண்ணத்தையே ஆழ்மனது ஏற்றுக்கொள்கிறது. அடுத்த, மனதின் பூசல்களை எப்படி தவிர்ப்பது? எப்படி மனசில் ஏற்படக்கூடிய அந்த சில சஞ்சலங்கள் ஏற்படும். நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வேரூன்றி அந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது மனசில் இந்த மாதிரி பூசல்கள் ஏற்படும் இல்லையா? ஸோ அதை எப்படி தவிர்க்கிறது அப்படின்றாங்க. இது கடினம் என்று நினைப்பவர்களுக்கு அதை வெல்ல பின் கூறப்பட்டுள்ள வழி சிறந்தது. இந்த வாக்கியத்தை அடிக்கடி, குறிப்பாக உறங்கச் செல்லும் முன் பலமுறை கூறவும். இரவும் பகலும் எனக்கு ஆர்வம் இருக்கும் அனைத்து துறைகளிலும் நான் செழிப்பாக இருக்கிறேன். இந்த உறுதிமொழி எந்தவிதமான சர்ச்சையையும் உங்கள் மனதில் கொண்டு வராது. ஏனென்றால் உங்களது மனதில் இருக்கும் பண பற்றாக்குறையை இது உறுதி செய்கிறது. விற்பனையும் நிதி நிலைமையும் மோசமாக இருந்த ஒரு தொழிலதிபர் மிகவும் கவலையில் இருந்தார். அவரை என் அலுவலகத்தில் உட்காரச் செய்து அமைதியாக இருக்கச் சொல்லி அந்த வாக்கியத்தை மீண்டும் மீண்டும் கூறுமாறு சொன்னேன். என் விற்பனை நாளுக்கு நாள் தேறி வருகிறது. இந்த வாக்கியம் உணர்மனது மற்றும் ஆழ் மனதின் ஒத்துழைப்பை பெற்றது. விளைவு தொடர்ந்தது. அடுத்த பகுதி, நிரப்பப்படாத காசோலையில் கையெழுத்திடாதீர்கள். புழக்கத்தில் அதிக பணம் இல்லை, பற்றாக்குறை இருக்கிறது, அடகு வைத்ததினால் நான் என் வீட்டை இழந்து விடுவேன் போன்ற வாக்கியங்களை கூறும் பொழுது நீங்கள் நிரப்பப்படாத காசோலையில் கையெழுத்திடுவது போலாகும். வருங்காலத்தை பற்றி முழுக்க முழுக்க நீங்கள் பயத்தில் இருந்தால் எதிர்மறையான நிலைமைகளை உங்கள் பக்கம் ஈர்ப்பது போலாகும். காலி காசோலையில் கையெழுத்திடுவது போலாகும். உங்கள் ஆழ் மனது அந்த பயத்தை, எதிர்மறையான வாக்கியத்தையும் எடுத்துக்கொண்டு அதை உங்கள் வேண்டுகோளாக எடுத்துக்கொண்டு தடைகள், நேரம் தாழ்த்துவது, பற்றாக்குறை, வரம்புகள் ஆகியவற்றை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்துவிடும். அடுத்த, உங்கள் ஆழ் மனது உங்களுக்கு கூட்டு வட்டி தருகிறது. எவன் ஒருவனிடம் செல்வம் உள்ளதாக உணர்வு உள்ளதோ அவன் செல்வம் கூடும். எவன் ஒருவனிடம் பற்றாக்குறைக்கான உணர்வு உள்ளதோ அவன் பற்றாக்குறை அதிகரிக்கும். உங்கள் ஆழ் மனதில் சேர்க்கப்படுவது அதிகரித்து பன்மடங்காக பெருகுகிறது. ஒவ்வொரு நாளும் விழித்ததும் செழிப்பு, வெற்றி, செல்வம் மற்றும் அமைதிக்கான எண்ணங்களை ஆழ் மனதில் சேர்த்திடுங்கள். இந்த எண்ணங்களில் மனதை நிறுத்துங்கள். அதை கொண்டு உங்கள் மனதை சுறுசுறுப்பாக வைத்திருங்கள். இந்த ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் உங்கள் ஆழ் மனதில் தனக்கென்று இடம் பிடித்து செழிப்பை கொண்டு வரும். அடுத்து, ஏன் எதுவும் நடக்கவில்லை?
நீங்கள் சொல்வது எனக்கு கேட்கிறது. ஓ, நான் அதை செய்தேன், இருந்தாலும் எதுவும் நடக்கவில்லை. உங்களது பயத்தினால் உங்கள் உறுதிமொழி பலன் இல்லாமல் போனது. மண்ணில் ஒரு விதை விதைத்த பின் நீங்கள் அதை தோண்ட மாட்டீர்கள். அது வேர் விட்டு வளர வேண்டும். உதாரணத்திற்கு நீங்கள் சொல்கிறீர்கள், என்னால் இந்த பணத்தை கட்ட முடியாது என்று. அதற்கு மேல் செல்லும் முன் என்னால் என்று துவங்கியவுடன் ஆக்கப்பூர்வ வாக்கியமாக அதை மாற்றி அமையுங்கள். இரவு பகலாக நான் எல்லா வழிகளிலும் செழிப்படைகிறேன் என்று. அடுத்த, செல்வத்தின் உண்மையான ஆதாரம். உங்கள் ஆழ்மனதில் சிறந்த புதிய எண்ணங்களுக்கு குறைவில்லை. அதனுள் எண்ணற்ற எண்ணங்கள் உணர் மனதிற்கு பாய்ந்து எண்ணற்ற வழிகளில் உங்கள் சட்டை பையில் காசை நிரப்ப தயாராக உள்ளது. பங்கு சந்தை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும், அந்நிய செலாவணி மதிப்பில் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் இந்த செயல்முறை உங்கள் மனதில் தொடரும். உங்கள் செல்வம் பங்கு சந்தையிலோ, உங்களிடம் உள்ள பத்திரங்கள் மீதோ அல்லது வங்கிக் கணக்கில் கையிருப்பின் மேலோ சார்ந்திருப்பதில்லை. இவை வெறும் அறிகுறிகளே. நிச்சயமாக தேவையானவை, உபயோகமானவை, ஆனால் வெறும் அறிகுறிகளே. நான் இங்கு வலியுறுத்த விரும்பும் விஷயம் என்னவென்றால், நீங்கள் உங்கள் ஆழ் மனதை செல்வம் உங்களுடையது, அது உங்கள் வாழ்வில் புழக்கத்தில் உள்ளது என்று நம்ப வைத்தால் நிச்சயமாக அதை நீங்கள் ஏதேனும் ஒரு வடிவில் தப்பாமல் அடைவீர்கள். அடுத்த, வரவு செலவை சமாளிப்பது கடினமாக இருப்பதன் உண்மையான காரணம். இது நம்ம லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம் இல்லையா? வரவு செலவை சமாளிக்க எப்பொழுதுமே முயற்சி செய்வதாக சிலர் கூறுவார்கள். தங்கள் செலவுகளுக்கு பணம் அடைக்க அவர்கள் போராடுவது ஏன்? அவர்களது உரையாடல்களை கேட்டிருக்கிறீர்களா? பல முறை அவர்கள் உரையாடல் இது போன்று இருக்கும். அவர்கள் எப்பொழுதும் வாழ்க்கையில் வெற்றி கண்டவர்களை குறை கூறுவதை பழக்கமாக கொண்டிருப்பார்கள். அவன் திருந்த மாட்டான், அவன் அயோக்கியன், ஏமாற்றுகிறான் என்று சொல்லக்கூடும். அதனால்தான் அவர்கள் வாழ்க்கையில் பற்றாக்குறை இருக்கிறது. அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதையே பழிக்கிறார்கள். அவர்களை விட செல்வந்தர்களாக இருப்பவர்களை பற்றி அவர்கள் குறை கூறுவது அவர்களது பொறாமைப்படும் குணத்தால்தான். செல்வம் உங்களை விட்டு சீக்கிரமே சிறகை விரித்து பறந்து செல்ல ஒரே வழி உங்களை விட அதிக செல்வம் உள்ளவர்களை பழிப்பதுதான். அடுத்து, செல்வத்தின் வழியில் பொதுவான தடைக்கற்கள். பொதுவான நம்மளுடைய தடைக்கற்களாக என்னென்ன இருக்குது? செல்வத்தை பெருக்க, செல்வத்தை நோக்கி நம்மளுடைய பயணத்தை தொடர என்னென்ன தடைக்கற்கள் இருக்குது அப்படின்றாங்க. பலரது வாழ்க்கையிலும் செல்வத்தின் பற்றாக்குறைக்கான காரணம் ஒரே ஒரு உணர்ச்சி தான். இதை பெரும்பாலானோர் கடினமான முறையில் கற்கிறார்கள். அது பொறாமை. உதாரணத்திற்கு, உங்கள் போட்டியாளர் வங்கியில் அதிக பணம் வைப்பு நிதியாக கட்டுவதை பார்த்தால் உங்களிடம் சிறிதளவு பணமே இருந்தால் அது உங்களை பொறாமப்படை செய்கிறதா? இந்த உணர்ச்சியை அடக்க உங்களுக்கு நீங்களே, அற்புதம், அவன் செழிப்பாக இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன், அவன் செல்வம் மேன்மேலும் வளர வாழ்த்துகிறேன் என்று கூறிக்கொள்ளுங்கள். பொறாமை எண்ணங்களை வளர்த்து கொள்வது அழிவை கொடுக்கும். ஏனென்றால் அது உங்களை எதிர்மறையான இடத்தில் நிறுத்துகிறது. அதனால் செல்வம் உங்கள் பக்கம் இல்லாமல் உங்களை விட்டு விலகி செல்கிறது. மற்றவர்களிடம் இருக்கும் செல்வ செழிப்பை பார்த்து நீங்கள் எரிச்சலுற்றால் உடனே அவர்கள் இன்னும் அதிகம் பெற வேண்டும் என்று வாழ்த்தை உண்மையான உங்கள் மனதில் நிறுத்துங்கள். அது உங்கள் எதிர்மறையான எண்ணங்களை சமன்படுத்தி உங்கள் பக்கம் அதிக செல்வம் சேர பாய ஆழ்மனதின் சட்டம் வழிவகுக்கும். அடுத்த, செல்வம் அடைவதில் உள்ள தடையை உங்கள் மனதிலிருந்து நீக்குதல். தீய வழியில் பணம் சேர்ப்பவர்களை பற்றி நீங்கள் கவலைப்பட்டால் இன்றுடன் அந்த கவலையை விட்டுவிடுங்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் மனதின் சக்தியை தவறாக பயன்படுத்துகின்றனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்களின் மனோதர்மமே அவர்களை கவனத்தில் கொள்ளுங்கள். அவர்களை பொறாமை கொண்டு விமர்சனம் செய்யாதீர்கள். பொறாமையின் தீமைகளை ஏற்கனவே பார்த்துள்ளோம். நினைவில் கொள்ளவும், நமது செல்வத்திற்கு முக்கிய தடைக்கல் நம் மனமே. பிறருடன் நல்ல முறையில் அன்புடன் பழகுவதால் அந்த தடைக்கல்லை உடைத்தெறியலாம். அடுத்து, தூக்கத்தில் செல்வத்தை வளருங்கள். தூங்குறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ அதெல்லாம் இதில் சொல்கிறாங்க. தூங்கச் செல்லும் முன் பின்வரும் யுக்தியை பயிலுங்கள். மீண்டும் மீண்டும் செல்வம் என்ற வார்த்தையை அமைதியாக, சுலபமாக, உணர்வுபூர்வமாக கூறுங்கள். ஒரு தாலாட்டு போல் இதை மீண்டும் மீண்டும் செய்யுங்கள். செல்வம் என்ற ஒரே வார்த்தையை வைத்து நீங்கள் தூங்க தாலாட்டு பாடுங்கள். பலனை கண்டு நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டும். செல்வம் ஒரு பனிமலை சரிவது போல் அபரிவிதமாக உங்களை நோக்கி பாய வேண்டும். ஆழ்மனதின் மந்திர சக்தியை எடுத்துக்காட்ட இது மற்றொரு உதாரணமாகும். ஓகே, இப்போது இதனுடைய இறுதி. மனதின் பலத்தால் உங்களுக்கு சேவை செய்து கொள்ளுங்கள். நிறைய அந்த முக்கியமான பாயிண்ட்ஸு அதெல்லாமோட சேர்ந்து இன்னும் விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதை கேட்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஆழ்மனதின் அற்புத சக்தி புத்தகத்தினுடைய பதிவுகள் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். இருந்தாலும் இன்னும் நிறைய பேர் வந்து பார்க்குறவங்க எல்லாருமே வந்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே. மனதின் பலத்தால் உங்களுக்கு சேவை செய்து கொள்ளுங்கள். சுலபமான வழியில் தவறாத ஆழ் மனதின் துணையோடு செல்வத்தை அடைய முடிவு செய்யுங்கள். செல்வத்தை அடைய வேர்வையை சிந்தி உழைத்தால் கல்லறையில்தான் பணக்காரனாகலாம். கடின உழைப்பும் போராடலும் தேவையில்லை. செல்வம் ஆழ் மனதின் நம்பிக்கை. செல்வத்தை பற்றிய மனப்பான்மையை வளர்த்து கொள்ளுங்கள். பெரும்பாலானோரின் பிரச்சனை கண்ணுக்கு புலப்படாத ஆதரவு இருப்பதில்லை. தூங்குவதற்கு முன் செல்வம் என்ற சொல்லை மெதுவாக, அமைதியாக 5 நிமிடம் திரும்ப திரும்ப கூறுங்கள். அதன் விளைவாக ஆழ்மனம் செல்வத்தை உங்கள் அனுபவத்தில் உணர வைக்கும். செல்வத்தை பற்றிய உணர்வு தான் செல்வத்தை உருவாக்கும். இதை எப்பொழுதும் மனதில் கொள்ளுங்கள். உங்களில் உணர்மனமும் ஆழ்மனமும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். உங்கள் ஆழ்மனம் நீங்கள் உண்மையாக நிஜம் என்று உணர்வதை தான் ஒப்புக்கொள்ளும். மேலோங்கி நிற்கும் எண்ணத்தை தான் ஆழ்மனம் ஏற்றுக்கொள்கிறது. எனவே உங்களின் மேலோங்கிய எண்ணம் செல்வமாக இருக்கட்டும், வறுமை அல்ல. செல்வம் குறித்து மனதில் எழும் இந்த முரண்பாட்டையும், இரவும் பகலும் எனக்கு ஆர்வம் இருக்கும் அனைத்து துறைகளிலும் நான் செழிப்பாக இருக்கிறேன் என்று மனதில் திரும்ப திரும்ப சொல்லி வெற்றி கொள்ளலாம். நம்ம இது முன்னாடியே பார்த்துட்டே தான் இருந்தோம் இல்லையா? ஸோ அந்த விஷயங்கள்லாம் திரும்ப வந்து குறிப்பிடுறாங்க, முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் எல்லாம். என்னுடைய விற்பனை நாள்தோறும் வளர்கிறது. நானும் தினந்தோறும் முன்னேறுகிறேன். எனது செல்வம் தினமும் வளர்கிறது என்ற வார்த்தைகளை திரும்ப திரும்ப கூறி உங்கள் வணிகத்தை பெருக்கலாம். இந்த விஷயத்தை வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க, தொழில் பண்ணுறவங்க, இது எல்லாமே வந்து இந்த விஷயத்த வந்து ஒரு சின்ன ஷீட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற மாதிரி அடிக்கடி அந்த விஷயத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருங்க. ஓகேவா? நானும் வந்து இதை ஃபாலோ பண்ணுறேன். என்னுடைய விற்பனை நாள்தோறும் வளர்கிறது. நானும் தினந்தோறும் முன்னேறுகிறேன். எனது செல்வம் தினமும் வளர்கிறது. இந்த விஷயத்தை வந்து நான் நோட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து அடிக்கடி பார்த்து அதை சொல்லிட்டு தான் இருக்கேன். போதுமானது இல்லை, பற்றாக்குறை நிலவுகிறது போன்ற வார்த்தைகளை கூற வேண்டாம். அது காலி காசோலையில் கையெழுத்திடுவதற்கு சமம். இவ்வாறு கூறுவது துன்பங்களை பெரிதாக்கி நஷ்டங்களை பல மடங்காக்கிவிடும். சுபிக்ஷம், செல்வம், வெற்றி ஆகிய எண்ணங்களை ஆழ்மனதில் விதையுங்கள். அதிலிருந்து பிற்காலத்தில் அபரிமித விளைச்சலை பெறலாம். முதலில் சாத்தியம் என்று ஏற்றுக்கொண்ட உறுதியான எண்ணங்களை சிறிது நேரம் கழித்து மனதால் மறுக்கக்கூடாது. இது நமது முந்தைய நல்லெண்ணங்களை பயனற்றதாக்கிவிடும். அதாவது முதலில் சாத்தியம் என்று ஏற்றுக்கொண்ட உறுதியான எண்ணங்களை சிறிது நேரம் கழித்து மனதால் மறுக்கக்கூடாது. இது நமது முந்தைய நல்லெண்ணங்களை பயனற்றதாக்கிவிடும். செல்வத்தின் உண்மையான ஊற்று உங்கள் மனதில் எழும் கருத்துக்களே. பல கோடி மதிப்பிலான கருத்துக்கள் உங்கள் மனதில் இருக்கிறது. உங்களது ஆழ்மனம் நீங்கள் கேட்பதையே உங்களுக்கு கொடுக்கும். பொறாமையும் அசூயையும் செல்வத்தின் போக்கிற்கு பெரும் தடைகள். பிறருடைய முன்னேற்றத்தில் மகிழ்ச்சி அடையுங்கள். உங்கள் மனமே செல்வ செழிப்பிற்கு தடையாக இருக்கிறது. பிற மனிதர்களிடம் அன்புடன் பழகுவதன் மூலம் அந்த தடையை தகர்த்தெறியுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஞாபகமாக நம்ம சேனலை லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த புக்கு வேணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்கள் ஆழ்மனதின் அற்புத சக்தி அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தினுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். இது வந்து கண்டிப்பாக நம்ம லைஃபுக்கு ரொம்ப தேவையான புக்கு. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். பாய்.